ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறது. இது இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் உங்களால சரியான டைமுக்கு செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ப்ரோக்ராஸ்டினேஷன்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நிறைய புக்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய சொல்யூஷனையும் ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்க மொபைலை யூஸ் பண்ணாம ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறது, தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்றது, போமோடோரோ டெக்னிக் அண்ட் 2 மினிட் ரூல் அப்படின்னு ஏகப்பட்ட சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல ப்ரோக்ராஸ்டினேஷனை பத்தி சொல்லப்படாத கருத்துக்களை பத்தி தான் பார்க்க போறோம். The Procrastination Cure அப்படிங்கக்கூடிய புக்ல சொல்லிருக்காங்க. இத படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியை சோம்பேறி ஆக்கக்கூடிய உணர்ச்சிகளால தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு காரணமா அமையுது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். இந்த புக்ல நமக்கு ப்ரோக்ராஸ்டினேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஃபீலிங்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த வீடியோல அந்த புக்ல சொல்லப்பட்ட 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ அந்த 4 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் என்னன்னா, நியூரோட்டிக் பெர்ஃபெக்ஷன். நிறைய பேர் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி சொன்னவங்கள ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது, நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணும் பொழுது அங்கதான் ஒரு விஷயம் தெரியப்படுது. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவங்கள நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இத பத்தி இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட பேஷன்ஸ் எல்லாருமே செல்ஃப் கிரிட்டிக் அப்படின்னு சொல்றாரு. அவங்க செய்யக்கூடிய வேலையை சந்தோஷமா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பேர்சனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. இதனால அவங்க எப்பவுமே ஒரு வித பதட்டத்திலையும் டென்ஷன்லயுமே தான் இருப்பாங்க. இது எல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டா, அவங்க செய்யற வேலையில 100% பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். இதனால தான் அவங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டை முடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா ஆகுது. இந்த எண்ணம் அவங்க மைண்ட்ல இருக்கிறதுனால தான் சின்ன தப்பு நடந்தாலுமே அவங்க அதுக்கு அதிகபட்சமான பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க. இதனால அவங்க ஒரு சில தேவையில்லாத விஷயங்களையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே நடக்க இன்னொரு காரணமும் இருக்கு. என்னதான் அதிகமான டைம் இருந்தாலும் டைம் முடியற போற சமயத்துல தான் அவசரமா ஒரு வேலையை செய்வாங்க. இப்படி லாஸ்ட் மினிட்ல ஒரு வேலையை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பிரஷரும் டென்ஷனும் இருக்கும். சரி, இப்போ இந்த நியூரோ பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நியூரோ பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க முக்கியமான காரணம், நம்மளை யாருமே தப்பா பேசிடக்கூடாது, நம்மளை யாருமே அசிங்கப்படுத்திடக்கூடாது, நம்ம யாரு முன்னாடியும் அவமானப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் காரணம். கைஸ், நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் ஆகிறவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தரால அவமானப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. சோ எந்த அவமானப்படுறத நினைச்சு நீங்க கவலைப்படுறதுல எந்த ஒரு பயனுமே இல்ல. அவமானப்படுறது கூட நம்ம லைஃப்ல ஒரு சக்சஸ்க்கான ஒரு பார்ட் தான். அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இட்ஸ் எனஃப். அதாவது மத்தவங்களுக்கு நல்லவனா இருந்தது, மத்தவங்களோட சொல் பேச்சு கேட்டா போதும், மத்தவங்க அறிவியை கேட்டா போதும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒழிச்சு கட்டிருங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட பேச்சு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ரொம்ப நல்லவன், உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ மத்தவங்களை விட கீழே தான் இருக்கணும், ஏன் அப்படின்னா உன்னால அச்சீவ் பண்ண முடியாத கோல்ஸை தான் நீ செட் பண்ற, இந்த மாதிரியான அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். மத்தவங்க சொல்ற எந்த வார்த்தையுமே உண்மை கிடையாது. சோ இந்த மாதிரியான எண்ணங்கள் அண்ட் பேச்சுகள்ல இருந்து வெளியே வந்து உங்களுக்கு என்ன பேச தோணுதோ, என்ன செய்ய தோணுதோ அதை பண்ணுங்க. முக்கியமா நீங்க உங்களை நம்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கான பிரியாரிட்டிஸை கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது வெறும் 2 பிரியாரிட்டிஸ் தான். ஒன்னு, உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. 2வது, ஸ்டார்ட் பண்ண வேலையை டைமுக்குள்ள முடிக்கிறது. இது மட்டும் தான் உங்களோட பிரையாரிட்டியா இருக்கணும். நீங்க நியூரோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்சனா இருந்தா அதுல இருந்து வெளியே வர்ற நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத முதல் நாள் நைட்டே ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அடுத்ததா மறுநாள் அந்த வேலையை முடிங்க. அதுவும் அந்த நாளிலேயே அதை முடிக்கணும். அது மட்டும் தான் உங்களோட பிரையாரிட்டியா இருக்கணும். சோ நீங்க மத்தவங்களை விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதி தூங்குங்க. கொஞ்சம் பெரிய ஒர்க்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையோட டைமை பொறுத்து நீங்க 3ல இருந்து 7 நாள் அப்படின்னு டியூரேஷனை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ மத்தவங்களோட பெட்டரா இருக்கணும்னா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். இங்க உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் தான் டிசிப்ளின். எந்த ஒரு விஷயத்தையும் டிசிப்ளினா செய்யறதன் மூலமா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி விஷயம் கிடைக்கும். சோ இதை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத மட்டுமே யோசிங்க. மத்தவங்களை பத்தியோ ஆர் அசிங்கப்படுறத பத்தியோ யோசிக்க வேண்டாம். அண்ட் 2வது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, குரோனிக் ஒரியர். நம்மள சில பேருக்கு வேலையை செய்யறதுக்கான நாலேஜ், கான்ஃபிடன்ஸ், ஸ்கில் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் குரோனிக் ஒரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு சோம்பல் பட மாட்டாங்க. ஆனா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி தான். இவங்க எப்படி அவமானத்தை பார்த்து எதுவுமே ட்ரை பண்ணலையோ அதே மாதிரி இந்த கிரையோனிக் ஒரியர் நாம செய்யற வேலை தோல்வியில போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கைஸ், இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பயந்துகிட்டே எந்த ஒரு
வேலையும் செய்யல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருந்தும் அது வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பொதுவாவே எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல கண்டிப்பா ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா ஒர்க்லயும் உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடையாது. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படுறது அப்படிங்கிறது ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் தான். என்னால முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்கிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸிங் எடுத்துக்கோங்க. நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரிங்குக்குள்ள போய் சண்டை போட்டு தான் ஆகணும். அதாவது உங்களோட ஃபியரை நீங்க ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். ஒரு பாக்ஸர் சாம்பியன் ஆகணும் அப்படின்னா அவர் வருஷம் ஃபுல்லா அதுக்கு பயிற்சி பண்றதால மட்டும்தான் அவர் சாம்பியன் ஆகுறாரு. அந்த ரிங்குக்குள்ள போய் தைரியமா சண்டை போறதுனால தான் அவர் சாம்பியன் அப்படிங்கக்கூடிய பட்டத்தை வாங்குறாரு. சோ உங்களோட ஃபியரை நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. மூணாவதா பார்க்க போற இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா ரிபிலியஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டர். ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு. அவர் தான் அந்த ஆபீஸ்லயே பெஸ்ட் அண்ட் சூப்பர் அப்படின்னு அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயுமே அவரை பார்த்து சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவர் தன்னோட வேலையில சந்தோஷமாவே இல்ல. அவர் இப்படி இருக்க காரணமே அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படின்னும் அவர் சுத்தி இருக்கிறவங்கனாலதான் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. இதனால அவருக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கூட அதை கரெக்டா செய்வாரு. ஏன்னா அவர் அந்த வேலையை செய்யலனா மத்தவங்க அவங்கள பத்தி தப்பா நினைச்சிடுவாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே தன்னையே வெறுக்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஒரு வேலையை தப்பா பண்ணிட்டா நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம தப்பா நினைச்சிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஃபியர்னால எல்லா வேலையுமே அவர் கரெக்டா பண்ணுவாரு. இருந்தாலுமே அவரோட வேலையில சந்தோஷமா இல்ல. ஏன்னா அவரு மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தங்க மேல இருக்கக்கூடிய கோபத்தை அவரோட வேலையில காட்டுவாரு. இப்படி இருக்கிறதுனாலயே இந்த மாதிரியான பேசன்ஸ்க்கு அவங்க கம்பெனிலேயே சின்ன சின்ன வேலைகளை தான் கொடுப்பாங்க. மத்தவங்க நம்மளை பத்தி குறை சொல்றது சில சமயங்கள்ல நல்லதா இருந்தாலுமே பெரும்பாலான நேரங்கள்ல அது நம்மள மென்டலி அஃபெக்ட் பண்ணிரும். உங்களுக்கு சரியான அங்கீகாரம் தர்றது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும். இதனாலேயே நீங்க எதையும் செய்யாம தள்ளி போயிடுவீங்க. இதுதான் ரெபிலியஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காத இடத்துல யாருமே மதிக்காத இடத்துல உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுங்க, அதாவது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்படி நீங்க மத்தவங்கள மன்னிக்கும் பொழுது மத்தவங்களோட எண்ணங்களையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்படி நீங்க பண்ணும் பொழுது உங்களோட வேலையும் சரியான டைம்ல முடிக்க ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் உங்களோட கோபத்தினால மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அது இல்லாததுனால உங்க வேலையை நீங்க பொறுமையா ஃப்ரீ மைண்டோட பண்ண ஆரம்பிப்பீங்க. யாராவது உங்களோட கோபத்தை தூண்டினாலும் அவங்கள மன்னிச்சிடுங்க. So forgive others and forgive yourself. And fourth point என்னன்னா 2 strategies to stop procrastination. நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி நம்மள வேலை செய்யாம தடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இத பத்தி இந்த புக்ல 2 strategies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமானது நம்மளோட பாடி வேலை செய்யும் போது நிறைய பேருக்கு இது இருக்கும். அது என்னன்னா நெக் பெயின், பேக் பெயின், ஹிப் பெயின். இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சில வலிகளை ஏற்படுத்தலாம். இது எல்லாமே ஏற்பட காரணம் நம்ம பாடியோட மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான். சோ உங்க பாடியோட மசில்ஸ் எப்பவும் ஃப்ரீயா வச்சுக்க நீங்க பாடி மசாஜ் பண்ணலாம். அண்ட் உங்களை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க நீங்க யோகா கூட செய்யலாம், ஜிம்முக்கு போகலாம். இப்படி பண்றப்போ உங்க பாடியோட மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் ஹெல்த்தியாவும் மாறும். அண்ட் உங்க பாடிக்கு தேவையான ரெஸ்டும் நீங்க கொடுக்கணும். இது எல்லாமே நீங்க பண்றப்போ உங்க பாடியில டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அது உங்களை விட்டு போயிடும். இதனால நீங்க ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எஸ்கேப் ஃப்ரம் ஐசோலேஷன். பெரும்பாலும் இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கட்டும், இந்த ஒரியர்ஸா இருக்கட்டும், அவங்க பெரும்பாலும் தங்களை தனிமையில தான் வச்சுப்பாங்க. மத்தவங்க கூட பேசாம ஆன்லைன்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தனிமையில இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து போகும். அது என்னன்னா என்னால சக்சஸ் ஆக முடியுமா, நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய கேள்விகள் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படி சந்தேகங்கள் அதிகமா வரும் பொழுது நீங்க ஒரு குழப்பமான மனநிலைக்கு போயிடுவீங்க. இது மாதிரியான சூழ்நிலையில நீங்க தனிமையை விட்டு வெளியே வரணும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உங்க ஃபேமிலி கூடவும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அவங்க கிட்ட பேசும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி மத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது உங்க மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிடும். இதனால முடிஞ்ச வரைக்கும் தனிமையை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷனை ஒழிக்கிறதுக்கான 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதாவது ஒரு வேலைகளை தள்ளி போடுறதுல இருந்து வெளியே வரதுக்கான 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். சோ அந்த 4 பாயிண்ட்ஸ் பத்தியான ஒரு சின்ன ரீகேப்பை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், நியூரோட்டிக் பெர்ஃபெக்ஷன். உங்களோட வேலையில நீங்க கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கே லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சோ அந்த லிஸ்டோட அடிப்படையில நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களால பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும். அண்ட் மத்தவங்கள விட நீங்க பெட்டரான ஒரு பர்சனா இருக்கணும்னாலும் கண்டிப்பா இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ரெண்டாவது, கிரானிக் ஒரியர். கைஸ், உங்களுக்கு நாலேஜ், கான்ஃபிடன்ஸ், ஸ்கில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருந்தா உங்களால சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. உங்களோட லைஃபை நீங்க தான் லவ் பண்ணணும். அதாவது
ரெண்டாவது செல்ஃப் லவ் அதிகமா இருக்கணும். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கக்கூடிய பயம் இருந்துகிட்டே இருந்தா உங்களால சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. சோ உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அண்ட் தேர்ட் ஒன், ரிபிலியஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டர். மத்தவங்க ஏதாவது உங்களை சொன்னாலும், மத்தவங்க உங்களை பத்தி தப்பா பேசினாலும் அதை கண்டுக்க வேண்டாம், அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுங்க. உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உங்க மைண்டுக்கு தோன்ற விஷயங்களை நீங்க பண்ணுங்க. அண்ட் நாலாவதா, உங்களோட மனசை ஒரு நிலையா வச்சுக்கோங்க. அப்படி வைக்கணும்னா அதிகமா ஜிம் அண்ட் யோகா அதிகமா பண்ணுங்க. இப்படி பண்றதுனால உங்களால சரியான முடிவுகளை அதிகமா எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம தனிமையை விட்டு வெளியே வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணும்பொழுது ப்ரோக்ராஸ்டினேஷனை கண்டிப்பா குறைக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யாரோட அமேசிங்கான ஒரு கண்டென்ட்ல வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.